டுடே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரான்ஸ் வந்திருக்கு. இவர் என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து ஒரு 3-வே செட்டப் தான் வேணும். இந்த டிஎஸ்பியில் இதுவரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆம்பாக ஃபுல்லாகவே போடல. இது மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ஆம்ப் செட்டப். ஆம்பு இதுக்கு மேலே ஹெல்பன் செட் வேணுமா? இல்லை, பண்ணும்போதே கடைசியாக எடுத்த டெசிஷன் வைஸ் டெசிஷன். ரச்சகன் பாட்டு போட்டிருந்தீங்க, அதை போடுங்க. அது கேட்டதுலேருந்தே நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டிஎஸ்பியை கம்ப்ளீட் ஆம்பிளிஃபைஸ் மூலிமா ஈவன் த டியூட்டர்ஸ் அதனோட மிட் ரேஞ்ச் அந்த நிறைய இப்போ நம்ம 3-வே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, அந்த எம்ஏ ஸ்டாண்டர்ட்ஸ் எம்ஏவோட ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதுவும் ஆல்டர் பண்ணியிருக்கோம். எவ்ரி டைம் நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு டெக்னாலஜி புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். இருக்குது நம்ம ஒரு பட்ஜெட்டடாக ஒரு 3-வே செட்டப் ஃப்யூச்சரில் சூப்பர் டூப்பர் ப்ரைஸுக்கு 3-வே செட்டப் பண்ண போகிறோம். அவரு பார்த்துட்டு சொன்னார், அவரும் கேட்டார். செட் வேணுமா? இல்லை, இந்த காம்பினேஷன் நல்லா வந்திருக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் ஆம்ப் ட்ரைவ் பண்ணி இந்த டிஎஸ்பியில் இதுவரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆம்பாக ஃபுல்லாகவே போடல. இது மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ஆம்ப் செட்டப். ஆம்பு இல்லை, ஆம்பில் போடும்போது கண்டிப்பாக அவுட் பண்ணலாம். அதெல்லாம் டவுட் இல்லை. அதனால தான் சரி ஒன்ஸ் பண்ணும்போதே கடைசியாக எடுத்த டெசிஷன் வைஸ் டெசிஷன். அதனால தான் மோனோ போட்டுடலாம். சரி பிரிட்ஜ் பண்ண நீங்கள் சொன்னீங்களே டிவிசி போட்டு மோனோ போட்டால் தான் கொஞ்சம் இன்னுமே அவுட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு சாஃப்ட் பஞ்ச் வராது. இல்லை, நான் அந்த அப்கிரேடு பிளானும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எதுவுமே அப்படி மேலே அப்டேட் பண்ணாமல் இல்லை, நான் இன்னொரு வண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ்லாம் ஆடிஷன் ஆம்பு வந்து பேசிக் டிஎஸ்பியோட நான் சொன்னேன் இல்லைங்களா, சோனியில் CM607 அது பேசிக் அதுதான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஓகே. அதனால் அது ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா நீட்டாக வந்துருக்கு. இங்கே வந்து ரச்சகன் பாட்டு போட்டிருந்தீங்க, அதை போடுங்க. அது கேட்டதுலேருந்தே நமக்கு வந்து அப்படியே அந்த சரவுண்ட் அதில் கேட்டுட்டு போனதுலேருந்தே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்துருக்கு. இல்லை, அதான் நல்லா ஒரே இது என்னென்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதனால் யோசிச்சு அந்த வேறு ஒன்று மற்றபடி குவாலிட்டி பொறுத்தளவுக்கு
கான்சியஸ் அவன் டியூனிங் பண்ணதுமே ரொம்ப இதாக தான் இருந்தது. அதனால் அதில் போனால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் உங்கள் வண்டி கேட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஒன்று இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி பாட்டுகளும் கேட்பேன் ஆக்சுவலாக. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நாளாக இந்த 3-வே ஆடியோ போட்டு ஆக்டிவ் செட்டப் போட்டு பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி பேசிவில் தான் வச்சுருந்தேன். சென்னையில் இருந்தேன், ஆக்சுவலாக ஒரு 8 இயர்ஸாக இருந்தேன். அங்கே தான் இன்னொரு வண்டிக்கு பண்ணியிருக்கேன். பட் இங்கே எல்லாம் பார்த்துட்டு முதல்லேருந்தே ரிவ்யூஸ் சாரோடதெல்லாம் வீடியோ யூடியூப்பில் ரெகுலராக பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் சார்கிட்ட வந்து இதுக்காக பேசும்போதும் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி போகலான்னு சஜஷன்ஸும் நிறைய கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸும் இருந்தனால அதுலேயும் வந்து எது பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னார். அதுபடி டியூனிங் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபல் ஆட்டோ. டுடே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரான்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு ஃப்ரான்ஸ்னாலே நம்ம ஒரு பழைய வண்டி, ஒரு ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பண்ணோம், நல்லா ஹிட் அடிச்சது அந்த வண்டி. ரொம்ப ஒரு பேசிக் செட்டப் தான் பண்ணோம், பட் அதனோட வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வந்திருக்காரு. இவர் வந்து லோக்கலேட் கோயம்புத்தூரியன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. இவர் கோயம்புத்தூரியன். இவர் என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து ஒரு 3-வே செட்டப் தான் வேணும், ஸ்பீக்கர்ஸ் ஆல்பைன் தான் வேணும்ன்றாரு. ஓகே, டன். ஆல்பைனோட R3 சீரீஸ் போட்டு ரியரில் கோஆக்சல் தான் போட்டிருக்கோம். பட் ஹெட் யூனிட் அவர் ஏற்கனவே வேறு சேஞ்ச் பண்ணிட்டார். ஹெட் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பேர் ஏற்கனவே போட்டார். அவர் என்ன சொன்னார், மேப்பு இதுக்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஆடியோவில் யூஸ் பண்ண போதில்லை, பட் எனக்கு மேப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா வயர்லெஸ் ஆப்பிள் கார்டில் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஹோம் இருக்குது, அது நல்லா தான் எனக்கு யூஸ் ஆகுது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை ரிமூவ் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. நான் அடிஷ்னலாக அந்த எப்போவுமே நம்ம போடுற மாதிரி UTX M06 இல்லை 8 போடலான்னு பிளான் பண்ணால், அப்போ அவர் வந்து இல்லை எனக்கு பட்ஜெட் கன்சர்ன் இருக்குது, அது வேண்டாம், அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே, நீங்கள் வந்து நம்ம எப்போ போகிற நாக்கமிச்சி ப்ராசஸ் தான் போட்டிருக்கோம், அதோட சேம் 530 ப்ராசஸ் தான் போட்டிருக்கோம் இதில். அதோட இந்த தடவை என்ன பண்ண, நார்மலாக எப்போ ஹெட் யூனிட் தான் கால்குலேட் பண்ணுவோம், இந்த தடவை அந்த டிஎஸ்பியோட ப்ளூடூத் கால்குலேட் பண்ணிட்டா நீங்கள் ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக்கோங்க. உங்களோட ஆஸ் யூஷுவல் மேப்ஸ் இதெல்லாம் அந்த பிளேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. சாங்குன்னு வரும்போது த்ரூ ப்ளூடூத் டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ராசஸர் மூலிமா கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி இந்த செட்டப் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் ஆல்பைன் R2 3-வே காம்பனன்ட் ஃப்ரண்டில், ரியரில் ஒரு டைப் S2 கோஆக்சல் போட்டிருக்கோம். டேம்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலோட டேம்பிங் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு 4 சேனல் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து என்னென்னா, இதில் நம்ம நார்மலாக வந்து நாக்கமிச்சியோட இன்பில்ட் ஆம்பிளிஃபையர்ஸை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பில்ஸ் வந்து இன்பில்ட் ஆம்பிளிஃபையர்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டிஎஸ்பியை கம்ப்ளீட் ஆம்பிளிஃபையர்ஸ் மூலிமா, ஈவன் த டியூட்டர்ஸ், அதனோட மிட் ரேஞ்ச் அண்ட் மிடூஃபர்ஸ், ரியர் கோஆக்சியல் எல்லாமே ஆம்பிளிஃபையர் 2 4 சேனல் ஆம்பிளிஃபையர் போட்டுட்டோம். ஒரு பிளாஃபங்கில் ஒரு பேசிக் 4 சேனல், ஏன்னா அந்த ரியர் ஸ்பீக்கர்ஸுக்கும் மிடூஃபருக்கும் ஒரு ஆம்பிளிஃபையர். தென் மெயின் அந்த டியூட்டர்ஸ் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு ஹீலிக்ஸோட M4 போட்டோம். ஸோ இது ஒரு மிக்ஸ் மேட்ச் ஆஃப் செட்டப். அது ஒரு ஹை எண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பேசிக் செட்டப்னு சொல்லணும், ஒரு மிட் ரேஞ்ச் செட்டப் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது பண்ணியிருக்கோம். அவுட்புட்ஸ் ஒரு ரியலி குட். ரொம்ப ஒரு எனக்கு ஒரு சட்டில்டான மியூசிக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த செட்டப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஹை பிச்சாகவும் இல்லாமல், ரொம்ப லோ பிச்சாக இல்லாமல், ரொம்ப சாஃப்டாக மெலோடியாக எப்போவுமே கேட்குற மாதிரி ஒரு சின்ன இரிட்டேஷன் கூட வரலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய இப்போ நம்ம 3-வே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வியூஸ் வந்து மறக்குது, ஸோ அதுதான் ஆல்டர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ் வந்து மோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெளியில் ப்ரொக்ரூட் ஆகி தான் இருக்கும்.
ஸோ இது இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா அந்த எம்ஏ ஸ்டாண்டர்ட்ஸ் எம்ஏவோட ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதுவும் ஆல்டர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிசைன் லாங்குவேஜும் மாற்றிருக்கோம். அதனோட டிசைனும் இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வியூஸும் நல்லா அது நம்மளோட அவுட்டர் வியூ மிரர் வியூவும் நல்லா பெட்டராக இதில் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இந்த தடவை பில்லர்ஸ் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் ரியலி குட். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஏன்னா அது எம்ஆ ஸ்டாண்டர்டும் கூட அதில் மேட்சாக இருக்குது. ஸோ இந்த தடவை அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இது ஒரு அப்கிரேட் மாதிரி வச்சுக்கோங்க. நார்மலாக எப்பவும் போல் ஒரு பில்லர்ஸ் வந்து வெளியில் கொஞ்சம் ப்ரொக்ரூட் ஆகி தான் இருந்திருக்கு. இந்த தடவை அந்த ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு டெக்னாலஜி புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு பட்ஜெட்டடாக ஒரு 3-வே செட்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா விதத்துலையும் எங்கெங்கெல்லாம் நம்ம காசு கட் பண்ண முடியும், பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாமல் எங்கெல்லாம் பண்ண முடியும், அது டெய்லி ஒரு ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் சூப்பர் டூப்பர் ப்ரைஸுக்கு 3-வே செட்டப் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கனவா